இன்று தைப்பூசத்தை முன்னிட்டு அரோகரா முழக்கத்துடன் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர், பழனி முருகன் கோவில்களில் திரண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தைப்பூச திருவிழா முருகனின் அறுபடை வீடுகள் மற்றும் அனைத்து பகுதிகளிலும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனியில் தைப்பூசம் களை கட்டியுள்ளது. இங்குள்ள பெரியநாயகியம்மன் கோவிலில் பிப்ரவரி 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தைப்பூச திருவிழா தொடங்கியது. நாள்தோறும் சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் நடைபெற்ற நிலையில் முக்கிய நிகழ்வான தைப்பூச தேரோட்டம் இன்று மாலை நடைபெற்றது. இதையொட்டி முருகனை தரிசிக்க பழனி நகரில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களில் 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆண்டுதோறும் மறுமணம் செய்யவில்லை என்ற சான்றிதழை விஏஓவிடம் பெற்று ஆயுள் சான்றிதழ் புதுப்பித்தலின் போது வழங்க வேண்டும் என அரசு போக்குவரத்து கழகம் வற்புறுத்துவது அவதியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறுகின்றனர். போக்குவரத்து கழகங்களில் பணிபுரிந்து ஓய்வூதியம் பெறுபவர்கள் வாரிசுதாரர்கள் ஆண்டுதோறும் ஆயுள் சான்றிதழ் புதுப்பிக்க வேண்டும். இதற்கு அந்தந்த மாவட்ட அரசு போக்குவரத்து கழக தலைமையகங்களில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்படுகிறது. 60 வயதுக்கு உட்பட்ட ஓய்வூதியரின் மனைவியான வாரிசுதாரர் மறுமணம் செய்யவில்லை என விஏஓவிடம் பெற்ற சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் மனைவியான வாரிசுதாரர் பெறும் குடும்ப ஓய்வூதியத்தில் ஆயுள் சான்றிதழ் புதுப்பிக்கும் போது விஏஓ சான்றிதழ் தேவையில்லை. ஆன்லைனில் சுய சான்றிதழ் பதிவிட்டால் போதும். ஆனால் அரசு போக்குவரத்து துறையில் மட்டும் ஆண்டுதோறும் மறுமணம் செய்யவில்லை என்ற விஏஓ சான்றிதழ் சமர்ப்பிக்க கட்டாயப்படுத்தப்படுகிறது. இதனால் பலரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளனர் என்று கூறுகின்றனர். மற்ற அரசு துறை ஓய்வூதிய வாரிசுகளுக்கு வழங்கப்படுவதைப் போல அரசு போக்குவரத்து துறையிலும் சுய சான்று வழங்கும் நடைமுறையை கொண்டுவர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர். மதுரையில் தண்டாயுதபாணி கோவில் அர்ச்சகர்கள் தட்டில் விழும் காணிக்கைகளை உண்டியலில் செலுத்த வேண்டும் என்ற உத்தரவு ஹிந்து அமைப்புகளின் எதிர்ப்பால் திரும்ப பெறப்பட்டுள்ளது. மதுரை நேதாஜி ரோட்டில் தண்டாயுதபாணி கோவில் உள்ளது. அறநிலையத்துறையின் கீழ் உள்ள இந்த கோவிலின் நிர்வாக அதிகாரியாக இருப்பவர் அங்கையர் கன்னி. பிப்ரவரி 7ஆம் தேதி காலை அர்ச்சகர்கள் முத்துராமன், வீரபாகு ஆகியோர் பூஜை செய்து தீபாராதனை காட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது தீபாராதனை தட்டில் பக்தர்கள் செலுத்தும் கட்டணத்தை கோவில் உண்டியலில் செலுத்துமாறு அங்கையர் கன்னி தெரிவித்தார். இது தொடர்பாக பக்தர்கள் முன்னிலையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து தட்டு காணிக்கையை உண்டியலில் செலுத்த வேண்டும் என எழுத்துப்பூர்வமாக உத்தரவிட்டார். இதற்கு இந்து அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இந்த உத்தரவு தற்போது திரும்ப பெறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அங்கையர் கன்னியிடம் மண்டல இணை கமிஷனர் செல்லதுரை விளக்கம் கேட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூர் சத்திய ஞான சபையில் ஜோதி தரிசனம் நிகழ்வு இன்று காலை 6 மணிக்கு 7 திரைகளை விலக்கி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று ஜோதி தரிசனம் செய்தனர். 154வது தைப்பூச திருவிழாவில் கருப்பு திரை, நீலத்திரை, பச்சை திரை, செம்மை திரை, பொன்மை திரை, வெண்மை திரை, கலப்பு திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காலை 6 மணிக்கு நடைபெற்றது. இன்று ஜோதி தரிசனம் காலை 10 மணி, நண்பகல் 1 மணி, இரவு 7 மணி மற்றும் 10 மணிக்கு நடைபெறவுள்ளது. அமைதியாக இருக்கும் திருப்பரங்குன்றத்தில் மீண்டும் ஒரு பதட்ட சூழலை உருவாக்கி மத கலவரத்தை ஏற்படுத்த திமுக, அதன் கூட்டணி கட்சிகளும் ஜமாத் நிர்வாகமும் செயல்படுகிறதோ எனும் சந்தேகம் எழுவதாக இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வர சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். மத நல்லிணக்கம் என்னும் பெயரில் வேற்று மதத்தினர் நடைமுறைகளை முருக பக்தர்களிடம் திணிப்பதை கைவிட வேண்டும் என்றும் காடீஸ்வர சுப்பிரமணியம் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே 5 பேர் பயணம் செய்த பைக் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் +2 மாணவர் உயிரிழந்துள்ளார். காயமடைந்த 4 பேர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மதுரை திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பான வழக்குகளில் தமிழக அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சென்னையை அடுத்த கும்மிடிப்பூண்டியில் இரும்பு உருக்காலையில் தீக்குழம்பு சிதறியதில் வடமாநில தொழிலாளர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். தீக்காயமடைந்த 4 பேர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து கும்மிடிப்பூண்டி சிப்காட் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
சென்னை கொருக்குப்பேட்டை போலீசார் கண்ணன் சாலையில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த 2 பேரை பிடித்து விசாரித்ததில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். பின்னர் அவர்களை சோதனை செய்து பார்த்தபோது கஞ்சா பொட்டலங்கள் வைத்திருந்தது தெரியவந்தது. அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்ததில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த திபுன் திகால், விபேக் நாயக் என்பது தெரியவந்துள்ளது. இருவரையும் கைது செய்த போலீசார் 3 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் 7000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் சந்நியாச தீட்சை எனப்படும் துறவறம் எடுத்துள்ளனர். டெல்லி சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மியும் மோதிக் கொண்டது பாஜகவின் வெற்றிக்கு உதவியதாக சிவசேனா உத்தவ் பிரிவு தெரிவித்துள்ளது.